திவ்யா கணேஷ் வராங்க. ஸோ இவங்க வந்து எப்படி நம்மளுக்கு தெரிலங்க. இவங்க வந்து ஒரு மகாநதி ஆக்டரான்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து நம்ம இவர் கமருதீன் மகாநதி தான். அதுக்கப்புறம் வந்து இப்போ இன்னைக்கு ஆதிரியை வெளில போனோம், ஆதிரியும் மகாநதி தான். ஸோ ஒருவேளை கமருதீன் வந்து திவ்யா ஃப்ரீயாக விட்டு பவித்ரா விட்டு பார்வதியை விட்டுட்டு இவங்க கூட ட்ராவல் பண்ணாரோ சொல்ல முடியாது. பட் என்னை கேட்டீங்கன்னா வந்து கமருதீன் வந்து பார்வதி கூட இருக்குதான் கமருதீன் நல்லது. ஸோ அவருக்கு கெரியருக்கும் நல்லது. பட் வந்து இவர் புதுசாக எங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க கூட ட்ராவல் பண்ணாரான்னு தெரியாது. ப்ளஸ் இவங்களும் வந்து என் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி உள்ளே இருக்கான்னு சொல்லி அந்த ஒரு கேட்டகரியில் இவங்க போகலாம் நம்மளுக்கு தெரியல. ஓகேங்களா, இவங்களுக்கு கேம் நம்மளுக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஸோ இவங்கெல்லாம் வந்து சீரியல் ஆக்டர்லாம் நல்லா பொறுக்கி உள்ளே போட்டிருக்காங்க. ஆல்ரெடி இப்போ இருக்கிற கண்டஸ்டன்ஸே நம்மளால பார்க்க முடியல. இவங்க புது கண்டஸ்டன்ஸ் வந்து இவங்களோட கேமை வந்து நம்ம பார்த்து தான் வந்து என்னன்னு சொல்ல முடியும். நல்லா இல்லைன்னா நல்லா தான் இருக்கும், கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொண்டு போனால் நல்லாயிருக்கும். ஏன்னா நேற்று கிழிச்சு விட்டாரு. நீங்கள் பண்ணால் வந்து ஃபஸ்ட்டான பிக் பாஸ் இதுதான், நீங்கள் இப்போ இருக்கிற சீசன் தான். அந்த மாதிரி எல்லா கண்டஸ்டன்ஸும் சேர்த்து நான் வந்து வச்சு செஞ்சுட்டாரு. ஏன்னா வந்து அவங்க பண்ணுறது அப்படி இருக்குது. மக்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பயங்கரமாக போடுறாங்க, டே என்னடா பிக் பாஸ் ஷோ நடத்துறீங்களா அப்படி இப்படின்னலாம் போட்டிருக்காங்க. ஸோ வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் பிக் பாஸ் மாறுமான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மக்களே உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காம பதிவு பண்ண. மறந்துகளை சந்திக்கலாம். நன்றி.